நீங்கள் சொல்கிற அந்த 100%ல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளை தான் அந்த பொம்பளை தேடி போனா அப்படிங்கிறத ஏன் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது? துணை இருக்கிறவங்கள தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளியூரில் வேலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ சம்பளம் வருது, இவ்வளோ இது பண்ணுறான், ஆனால் அதை தாண்டி தனக்கு தேவையானதை எடுக்கிறான் அப்படிங்கும்போது அது என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க முடியாதா? எவ்வளோ ஒருத்தி வாங்கி தின்னா அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் நியாயம் பண்ணுறீங்களே தவிர அவளை கவர் பண்ணுறதுக்கு இவன் எத்தனை எஃபோர்ட் போட்டிருப்பான்னு சொல்லி போட்டு ஒரு நாளாவது கேட்டு அவன் சங்கில் மிதிச்சிருக்கிறீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரியா? இப்போ இந்த இடத்துல நான் நினைக்கிறதும் பேசுகிறதும் என்ன விஷயம்னா, என்னடா காரணம்லாம் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தாங்க டார்ச்சர். ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு டார்ச்சர் வருமோ அவ்வளோ டார்ச்சர் வருது. இதில் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, சில பேர் தன்னுடைய வறுமையை சொல்லி அந்த பெண்கிட்ட அவகிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு 10 ரூபா வருமானம் வருது அல்லது தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த பொண்ணு விட்டு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டான். இது அனுபவம் உள்ள பொம்பளைகளுக்கு கண்டிப்பாக புரியும். இது நான் இன்னொரு விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க ஆம்பளை சம்பாரித்து பொம்பளைக்கு வச்சிட்ருக்கிற வாப்பாட்டிக்கு கொடுக்குறா அல்லது வச்சிட்ருக்கிற பொம்பளைக்கு கொடுக்குறா அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. டோட்டலாக சேஞ்சஸ் நிறைய இருக்குது. இவளுக்கு தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா, ஐயோ நம்ம மேலே பாசமே வச்சுருக்கிறான், நம்மளை நட்டாத்தில் விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டான், நல்லதான் அவன் செத்து போயிட்டான், இவனை நம்ம நம்பணும், இவன் பாரு நம்மளை ஆகாங்கிறான் ஓகோங்கிறான், நம்ம சொல்கிறதெல்லாம் சரிங்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறது, நீ செய்கிறதெல்லாம் கரெக்டுப்பா, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப இது, நான் அதுக்கெல்லாம் நான் உறுதுணையாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கே பொது சபையில் சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம், பண்ண மாட்டாங்க. ஆனால் இவளுக அதை ரொம்ப கவனமாக எடுத்து நம்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இது என்ன சொல்கிறது அதிசயமாக வச்சு வாழ்கிறவங்க தைரியமாக இல்லை இவ கூட நான் வாழ்தான் ஆகணும் அப்படின்னு வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பெரும்பாலுமான பெண்கள் இப்படி ஏமாந்து மெண்டலாகி சுற்றுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாமல், ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே, ஐயோ என்ன செய்வோமோ, இவன் மேலே நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டானே, நாளைக்கு அவன் பொண்டாட்டி சீலைக்கு பின்னாடி தான் போய் அவன் ஒளிவான். சபையில் கூப்பிட்டு வச்சு ஏன்டா நீ அவ்வளோ வச்சிருக்கிறியாடா அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசினாக்கா அவன் வாயே திறக்க மாட்டான். உடனே அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வார்த்தை என்னம்பாங்கன்னா, சரிப்பா இனிமேல் இப்போ இந்த பொம்பளை பேசுறது பழகிறதா ஆகாது, நீ வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி மேம்போக்கா ஒரு பேச்சு பேசி அவன் பொண்டாட்டி சீலையில் அவனை கட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க.